இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி காளான் கிரேவி. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஆலிவ் ஆயில் ஊற்றிடலாம். அடுத்ததாக பிரிஞ்சி இலை ஒன்று, பெருசாக நறுக்கிய ஒரு வெங்காயத்தை போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். பூண்டு 15 பல்லு சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பார்ஸ்லி 50 கிராம் பெருசாக நறுக்கி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுறணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கான வெஜிடபிள் பிராத்து இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வெஜிடபிள் பிராத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பேனை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிப்பியை வெஜிடபிள் பிராத் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இப்போ நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 1 டீஸ்பூன் பூண்டை போட்டுடலாம். பூண்டு வதங்கின உடனே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். டொமேட்டோ பியூரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் காளானை போட்டு 3 நிமிஷம் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரேகேனோ 1 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள் பிராத்தை ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை அது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் பிராத்தை ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த வெஜிடபிள் பிராத்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபி எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.